இப்போ ரெண்டாவது ஆள் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நன்னா தெரிஞ்சவா, ரொம்ப நன்னா நீங்கள் பல வருஷம் நீங்கள் அவரை கேள்விப்பட்டிருக்கலாம். திண்ணன்னு பேர், வேடுவர் குலத்தை சேர்ந்தவர். ரொம்ப வருஷமாக அவள் அப்பாவுக்கு குழந்தை இல்லாமல் பிறக்கிறார். திண்ணன்னு பேர். நல்லா திடமாக இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு திண்ணன்னு பேர் வைக்கிறார். என்ன வளர்த்துட்டே வரா. ஒரு 5-6 வயசாகுது அந்த குழந்தைக்கு. வேடுவர் குலம் இல்லையா, குருவை கூப்பிடுறார் அந்த அப்பா. பொத்தப்பி நாடு அப்படிங்கிற ஊரில் இது நடக்கிறது. இப்போல்லாம் அது பேர் மாறிடுது, அப்புறமா என்னன்னு சொல்கிறேன். சில பேருக்கு இது யாரை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். அப்போ திண்ணன் இருக்கார் இல்லையா, 5 வயசாகுது அவருக்கு. 5 வயசான உடனே அவள் அப்பா என்ன பண்ணுறா, வேடுவர் குலம் இல்லையா, நீ போய் வேட்டையாட கற்றுக்கோன்னு குருக்கிட்ட அந்த குழந்தைய திண்ணன்னு அந்த குழந்தைய அனுப்பிச்சி வைக்கிறார். அந்த குழந்தையும் போயிடுது. 5 வயசு குழந்தை. இப்போல்லாம் பார்த்தா பேம்பர்ஸை போட்டு டிங்குன்னு ஓடின்னு இருக்கு எல்லாம் இல்லையா. என்ன நம்ம எல்லா வேலையும் 10 பேர் வேலை பார்க்கணும் அந்த குழந்தைக்கு. அப்படி தான் இருக்குது இப்போ சூழ்நிலைலாம். ஏன்னா ஒன்றே ஒன்று தானே பெற்றுக்கிறா எல்லாரும், அதுவே பாடுபடுத்துறது இல்லையா. அப்போ இந்த ஒரு குழந்தை என்ன பண்ணியா, போய் நீ எப்படி வேட்டையாடுறதுன்னு கற்றுண்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுடுற. இந்த குழந்தை போடுறது, குரு சொல்லி கொடுக்குறாரு, இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுத்துட்டு ஒரு இறையை வைக்கின்றார். வைத்து இங்கேருந்து குறி பார்த்து அடிப்பா அப்படின்னு சொல்கிறார். 5 வயசு குழந்தைக்கு இந்த வில்லு அம்பெல்லாம் பிடிக்கவாது முடியுமா, அது விளையாடின்னு இருக்கும் இல்லையா. ஆனால் பாருங்கோ, குரு எதிர்பார்த்ததை விட மிக துல்லியமாக டமால்னு அந்த குறியை குறி வச்சு அடிச்சுடுத்து. பயங்கர ஆச்சரியம் யாருக்கு, அந்த குருக்கு. பா நான் உனக்கு சொல்லித்தர முடியாதுப்பா, நீ என்ன பண்ணுற, என்னை விட உனக்கு எப்படி இருக்கு திறமை, பயங்கரமாக இருக்குது, நான் உனக்கு சொல்லித்தர முடியாது. அப்பாட்ட போயிட்டார். அந்த ராஜா இருக்க, பொத்தப்பை நாடோட ராஜா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டார். போய் பா குழந்தைய நீயே வச்சுக்கோ, இவன் எனக்கு சொல்லிக் கொடுப்பான் போல் இருக்கு, 5 வயசு தான் ஆகுது, நான் இந்த ஊருக்கே குருவாக இருக்கேன், கடைசியா இவன் எனக்கு சொல்லிக் கொடுப்பான் போல் இருக்கு, நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், தெய்வ குழந்தையாக வந்திருக்கு போல் இருக்கு அப்படின்னு அந்த பொத்தப்பை நாடனுடைய ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தலைவருக்கு ரொம்ப சந்தோஷம். வளர்ந்துட்டே வர ஒரு 16 வயசாகுது. 2 பேரை கூட அனுப்பிச்சு நல்லா வேட்டையாட ஆரம்பிச்சிட்டா. அந்த திண்ணன் ரொம்ப ஜோராக வேட்டையாடுவான், அவனை வேட்டையாட ஆளே கிடையாது. 16 வயசாகிடுத்து. கன்னி வேட்டைன்னு சொல்லுவேன். அப்போது ராஜாக்கள் அந்த காலத்தில் என்ன உண்டு, கன்னி வேட்டைன்னு சொல்ல முதல்ல போய் வேட்டையாட போகிறது. அப்போ அவள் கூட 2 பேரை அனுப்பிச்சி வைக்கிறா. அந்த தலைவர் இருக்கார் இல்லையா, அது பிள்ளையோட 2 பேரை அமுச்சு வைக்கிறார். நீங்கள் குழந்தையோட போயிட்டு வாங்கோ. அவன் ஜகஜால கில்லாடி இருந்தாலும் நம்ம என்ன தான் நம்ம குழந்தையாக தான் என்ன பண்ணுவோம், கூட அனுப்புவோம் இல்லையா. அமுச்சு வைக்கிறார். அமுச்சு வச்ச உடனே போயாச்சு. நன்னா ஒரு பன்னி, காட்டு பண்ணியாக பார்த்து வேட்டையாடிட்டார். வேட்டையாடி இந்த மாமிசத்தை கீழே சமைச்சுன்னு இருக்கா. அப்போது திடீர்னு நம்ம திண்ணன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு யோசனை வர்றது. என்னை யாரோ மலைக்கு மேலேருந்து கூப்பிடுற மாதிரியே இருக்குது. பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு மேலேருந்து என்னை யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்குது. ஏதோ ஒலி கேட்கறது, அசரீரின்னு வச்சுப்போமே நம்ம. ஏன்னா சரீரத்தின் வாயிலாக கேட்பது சரீர ஒலி. அந்த சரீரம்னா நமக்கு சரீரமே இல்லாமல் கேட்பது அசரீரி அப்படி கேட்டதுன்னு வச்சுப்போமே நம்ம அப்படின்னு. அப்போது மேலே கேட்குறது, நான் மேலே யாரோ என்னை கூப்பிடுற மாதிரி இருக்குது, நான் மலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான். அந்த 16 வயசு பையன் கன்னி வேட்டைக்கு வந்தவன் மேலே போகிறான். மேலே போனால் கூட 2 பேர் வந்தா இல்லையா, ஒருத்தர் கீழே அந்த மாமிசத்தை சமைத்து கொண்டு இருக்கிறார் கீழே. இன்னொருத்தர் என்ன பண்ணுறான் கூட, அவன் கூடயே மேலே போகிறான். மேலே போன உடனே அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது. இப்போது தாத்தா பாட்டிலாம் பேரனை பார்த்த உடனே கட்டி தழுவா இல்லையா, இல்லைனா ஒரு கன்றுக்குட்டி தன் தாயை பார்த்த உடனே அந்த பசு இருக்கும்ல, நக்கி கொடுத்து தன் கன்றுக்குட்டியை அணைச்சிக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த திண்ணன் என்ன பண்ணானா, தன் குழந்தையை பார்த்த மாதிரி ஓடி போய் அப்படியே அந்த சிவலிங்கத்தை கட்டி தழுவி அணைச்சிண்டு முத்தம் கொடுத்து என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி, நீ ஏன் இப்படி வெயிலில் கஷ்டப்படுற, அது திறந்த வெளியாக இருந்திருக்கு, மலைக்கு மேலே திறந்த வெளியாக இருந்திருக்கு, இப்படி கஷ்டப்படலாமா நீனு, இப்படி கஷ்டப்படவே கூடாது அப்படின்னு நினச்சின்னு இருக்கான். நினச்சின்னு இருக்கும்போது யாரோ வர, அங்கே மேலே பூ கிடக்கு, கீழே ஏதோ பாத்திரத்துலையோ இலையிலையோ ஏதோ எல்லாமே வச்சுருக்க. அவன் பக்கத்தில் நம்ம திண்ணன் நின்று பார்க்குறான். அந்த ஆச்சாரியார் ஒருத்தர் வரார், சிவகோச்சாரியார் வரார். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா ஜலத்தை விடுறார், என்னமோ முணுமுணுக்கிறார், பூவை போடுறார், கையில் ஏதோ தொன்னையில் கொண்டு வந்தார், சுவாமிகிட்ட காமிக்கிறார், நமஸ்காரம் பண்ணார், போயிட்டார். இவன் காட்டுவாசி, வேடு ஒன்று இல்லையா, இப்படி தான் பண்ணணும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறான், நேராக விறுவிறுன்னு கீழே வரான்.
அவன் கீழே என்ன சமைச்சுட்டு இருந்தா? பன்னிக்கறி. நம்ம கேட்கறதுக்கே சொல்கிறதுக்கே முடியாத வார்த்தை இல்லையா? மாமிசம் இல்லையா? நம்ம சொல்லவே நம்ம கூச்சப்படுவோம் அந்த வார்த்தையை. அவர் அந்த பன்னிக்கறியை எடுத்துட்டு, என் சுவாமி இதான் பாருங்கோ, பக்தியில் எந்த விதமான ஆச்சாரமும் கிடையாது, அனுஷ்டானங்கள் உடம்புக்கு தான். நல்லா கவனிக்கணும், நம்ம மடியெல்லாம் பார்ப்பது உடலுக்குத்தான். மனசுக்கு என்ன இருக்கணும்? சுத்தமாக இருந்தால் போதும். எதுவாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடியது யாருக்கு உதவி பண்ணுறதாக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு கொடுக்கும்பொழுது, அப்பா நன்னா இருப்பா, ஒரு ஆட்டோக்காரன் நம்மள்ட்ட 50 ரூபா கூட வாங்கிட்டாரு வைங்க, ஏண்டா இதை எடுத்து வீடாக கட்ட போகிறேன் அப்படி இல்லாமல், இந்தாப்பா 2 ரூபா வச்சுக்கோ, இதை வச்சுட்டு வீடு கட்டு. எப்படியும் கொடுக்க போகிறோம், அது ஏன் பொறுமிண்டு கஷ்டப்பட்டுண்டு சாபம் விட்டுட்டு கொடுப்பாம? கொடுக்கறது நான் எடுத்து போகிறது எப்படியும் போட்டுமே நன்னா சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி அந்த இறைவனுக்கு அவர் என்ன தரணும்னு நினச்சாராம். இது அவருக்கு தெரியாது, பன்னிக்கறி தரணுமா அல்ல என்ன கல்கண்டு சக்கரை பொங்கல் தரணுமா நைவேத்தியம் மட்டும் அவனுக்கு தெரியாது. அதுவும் பாருங்கோ, குழந்தைகளுக்கு நம்ம ஊட்டும் பொழுது பருப்பு சாதத்தில் உருண்டையாக இருக்கப்படாதுன்னு என்ன மசிச்சு ஊட்டுவோம் இல்லையா? அது மாதிரி இறைவன் வந்து அந்த எலும்பு இருக்கும்ல, அதெல்லாம் கிடச்சிடக்கூடாதுன்னு கடிச்சு பார்த்து இலையில எடுத்துட்டானா. பாருங்க எவ்வளோ வந்து உண்மையான பக்தி இருக்கணும். சிவலிங்கம் சாப்பிட போகிறத வாயை திறந்து சாப்பிடுமா அது? ஏன்னா அவன் கல்லாக பார்க்கல, இறைவனாக பார்த்தான். அதுதான் பக்தி. உடனே ஜலம் வேணும், என்ன சொம்பாக இருக்கும், கமண்டலமாக இருக்கும். அவனுக்கு வாய் தான் இருந்தது, பக்கத்தில் ஆறு ஓடிச்சு இல்லையா? அந்த ஆறு ஜாத்திரத்து வாயில் வச்சுட்டான். என்னமோ பூ போட்டாரே, பூ எங்கே இருக்குது? காட்டுப்பூ, வாசனை இருக்காது, ஒன்றும் இருக்காது. எடுத்து தலையில் வச்சுட்டானா. நம்ம சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய பூவை போய் தள்ள வச்சுப்போமா? தரையில் படக்கூடாது, அந்த பேசக்கூடாதுன்னு அந்த காலத்தில் துணியை கட்டிட்டு பூ பறிப்பாள். ஏன்னா அவளுடைய மூச்சு காற்று பட்டால் அனாசரம் ஆகிடுமா, ஆச்சாரம் போயிடுமா. ஏன்னா மனுஷாருடைய மூச்சு காற்றுல அவ்வளோ கிருமி கெட்டது இருக்குது. அதுக்காக துணியை கட்டின்னு அந்த காலத்தில் பூ பறிப்பாளாம். இப்போ இவர் என்ன பண்ணுறான்? தலையிலேயே வாசனை இல்லாத காட்டு பூவை தலையில் வச்சுண்டு மேலே ஓடுறான். இங்கேருந்து திபுன்னு ஓடுறான். ஓடின உடனே இலையை வச்சு அந்த வாயிலேருந்து எடுத்து என்ன பண்ணுறான்? அந்த இது கொண்டு வந்தானே அதை வச்சான். அதை வச்சுட்டு வாயில் ஜலம் இருந்ததே அதால் அபிஷேகம் பண்ணுறான். நம்ம என்ன சொல்லணும்? அதுக்கு துப்பினான். சிவலிங்கத்துக்கு மேலே உமிழ்ந்தான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அவனுடைய மனசில், திண்ணன் மனசில் என்னது? அது நான் அபிஷேகம் செய்தேன். துப்புறான். அது மேலே துப்பிட்டு காட்டு தள்ள பூ வச்சுருந்தானே அதையெல்லாம் எடுத்து போடுறான். எடுத்து போட்டு இதே மாதிரி ஒவ்வொரு நாளாக பண்ணிகிட்டே இருக்கான். சிவகோச்சாரியார் வரார். வந்து ஆஹா இப்படி அபச்சாரம் யாருப்பா வந்து இப்படி காட்டு பூவை போட்டது, மாமிசத்தை போட்டது, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு, எல்லாத்தையும் தொட, நன்னாவே இல்லையான்னு உடனே அபச்சாரம் ஆகிடுது. நான் என்ன பண்ணணும்? உடனே ஆகம விதிப்படி பூஜை பண்ணணும். உடனே அவர் என்ன பண்ணுறார்? என்ன பூஜை பண்ணணும்? நன்னா எல்லா அனுஷ்டானங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறார். திருப்பி அவருக்கு ரொம்ப மனசு வருத்தம், யார் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு அவர் போயிடுறார். திருப்பி இவன் வரான், திண்ணன் வரான். வந்து பார்த்தா யாருப்பா இதை பண்ணது, இதெல்லாத்தையும் தள்ளு, நான் தானே சாமிக்கு பண்ணணும். திருப்பி அவன் எப்படி முதல் நாள் பண்ணானோ அதே மாதிரி இவன் பண்ணான். இந்த பக்கம் பாருங்கோ அனாச்சாரம், இந்த பக்கம் ஆச்சாரம். இப்போ பாருங்க சிவபெருமானுக்கு என்ன ஆகிடுது? ஒரு சமயம் வெஜ்ஜு, ஒரு சமயம் நான்வெஜ்ஜு, அப்படி ஆகிடுது இல்லையா? அவருக்கு என்ன பாருங்க, ஏன்னா நம்ம எல்லாம் படைத்தவர் அவர் தானே. அவருக்கு நம்ம தான் பேசுவோம் வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம். அவருக்கு என்ன அண்டமும் பிண்டமும் அவர் நெற்றிக்கண்ணில் முடிஞ்சு போச்சு, அங்கேயே அடக்கம் இல்லையா? அவர் பாருங்க, அவர் நன்னா மீல்ஸ் மாதிரி, ப்ரிஃபர்டு மீல்ஸ் மாதிரி. அவர் காத்தால இந்த கறி, சாயந்தரம் உருளைக்கிழங்கு கறி, அப்படி போயின்னு இருக்கு எல்லாம் இல்லையா? அப்போது சிவகோச்சாரியாருக்கு மனசு வருத்தம். இறைவன்கிட்ட கேட்குறார், இறைவா நான் என்னப்பா பாவம் பண்ணேன்? நான் உனக்கு தினம் இப்படி சுத்தம் பண்ண வேண்டிய கஷ்டத்தை ஏன் எனக்கு கொடுக்குற? ரொம்ப அது 6வது நாள், நிறைய நாளால் பாருங்க, 16 வயசு பையன் 5-6 நாள் பண்ணியிருக்கான். 6வது நாள் வந்து சிவகோச்சாரியார் வந்து மன வருத்தப்படுறார். இறைவா எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்காதப்பா, நான் ஏன் தினம் அதை தொடணும், என்னை காப்பாற்றுப்பான்ன உடனே பாருங்க இறைவன் வந்து கனவுல வரார். சிவகோச்சாரியார் கனவுல சிவபெருமானே வந்துட்டார். வந்து யார் உண்மையான பக்தன்னு தெரியுமா உனக்கு? நீ என்ன பண்ணு, இப்போ திருப்பி போ, கிளம்பி போ, அங்கே ஒருத்தன் பூஜை பண்ணுவான், அதை ஒளிஞ்சிருந்து நீ பாரு, நான் அவன் யார் உனக்கு காமிச்சு கொடுக்குறேன், போய் பாரு அப்படின்னு உடனே சிவகோச்சாரியார் வந்துட்டார். வந்து ஒளிஞ்சின்னு இருக்கார். அந்த மலைக்கு அந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சின்னு இருக்கார். நம்மால் வந்தான், திண்ணன் வந்தான்.
திருப்பி என்ன பண்ணி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் தட்டு, பூஜை பண்ண எல்லாத்தையும் தட்டு, அடி பூவெல்லாம் தூக்கி போடு. இந்த இதெல்லாம் ஏன் சுவாமி நல்லா திடமாக சாப்பிடணும், இதெல்லாம் தெம்பே இல்லை. சக்கரை பொங்கலை சாப்பிட்டா அந்த மடப்பள்ளி மாமாவால் தட்டையே தூக்க முடியல, தூக்கி தள்ளி வைங்க, எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இவன் வைக்கிறான், இவனோட ஐட்டத்தை பூரா வைக்கிறான். அப்படி வைக்கும்போது பாருங்கோ, அந்த சிவலிங்கத்தோட ஒரு கண்ணுலேருந்து ரத்தமாக வர்றது. ஒரு கண்ணில் இப்போ நீங்கள் போய் யாரை பற்றி பேசுகிறேன்னு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம், இருந்தாலும் அதனால் நான் கொஞ்சம் முன்னாடி நிறைய கதையை சொல்லிட்டு வரேன், வேறு ஒன்றும் இல்லை. பெரிய புராணத்தில் எல்லாம் இருக்குது, பன்னிக்கறி உட்பட கொடுத்துருக்கார். இதான் பாருங்க, நம்ம சமயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது, தமிழில் நம்ம ஊரில் இருக்க மிக முக்கியமான ஒன்றுன்னா பொய் சொல்ல மாட்டேன். இப்போ புராணத்தை எழுதினாரோ இல்லையோ, அந்த பன்னிக்கறி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு கறின்னு எழுதியிருந்தால் நம்மளாம் கேட்க போகிறோமா அவர்கிட்ட போயிட்டு, செக்கிடாரே ஏன் நீங்கள் மாற்றி எழுது, யாருக்கா தெரிய போகிறத? ஏன்னா பக்திக்கு உண்மை என்பது தான் அவசியம். நம்ம மனசில் தான் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், எல்லா கலங்கத்தையும் வச்சுக்கிறோம், குற்றம் பார்க்குறோம். இப்போ நம்ம சாதாரணமாக இந்த சின்ன பசங்க கேட்டாக்க, சுவாமி இப்படிலாம் பேசாதீங்க சுவாமி, எல்லாம் நன்னாவே இல்லை அப்படின்றவா. நம் மனதிலே கலங்கம் இல்லாத பொழுது, நாம் உண்மையாக இருக்கும் பொழுது, நாம் செய்யக்கூடிய எல்லாமே சுவாமி ஏற்றுப்பார். எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம மனசு உண்மையாக இருக்கும் பொழுது நம்ம கட்டாயமாக மோட்சம் கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே. அப்போது அந்த இடத்துல நின்று பார்க்குறார், பார்த்தா ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. நமக்கு என்ன தெரியும், ஐயோ யார் இப்படி பண்ணா? உடனே என்ன பண்ணான்னா, என் குழந்தைக்கு ரத்தம் வர்ற மாதிரி அம்பை எடுத்து 8 திக்குக்கும் விடுறான். யாரோ தாக்கிட்டா போட்டிருக்குன்னு அம்பெடுத்து எல்லா பக்கமும் விடுறான். பச்சை இலையை கொண்டு வந்து, பச்சையில் இருக்கும் இல்லையா மூலிகை வச்சு அப்புறம் சும்மா விடுவார, நீ இன்னும் என்ன பண்ணுற பார்ப்போம், நீ இன்னும் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகிற பார்ப்போம் நினைப்போல. நம்மளும் கண்ணில் ரத்தமாக வர்றது, பச்சையை வச்சு அடைக்கிறான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போயே ஒன்றும் இல்லை பாருங்கோ, நம்ம இங்கே ஒரு முருகன் சிலையோ ஒரு சிவலிங்கமோ இருக்குதுன்னு வச்சுப்போம், சும்மா பேச்சுக்கு வச்சுப்போம். இப்போ ரத்தம் வர்றது, இங்கே ரத்தம் வர்றதுன்னு வச்சுப்போம். நம்மளாம் என்ன பண்ணுவோம், உடனே டோக்கன் போட்டு, ரத்தம் வரக்கூடிய சிவலிங்கத்தை பாருங்க, வாங்க எல்லாரும் வாங்க, டோக்கன் போட்டால் வந்து பார்த்துட்டு போங்க. சுவாமி இன்னொரு 1 வருஷத்துக்கு ரத்தத்தை வர வச்சுரு, நாங்கள் இந்த மண்டபத்தை பெருசாக கட்டிடுவோம், எல்லாம் நிறையா பேர் மனுஷாக இருப்பா, நிறைய சத்சங்கம் நடத்தலாம். நினைப்பவே மாட்டோமா? அதான் சிந்தனை என்னவா இருக்கும் நமக்கு, அதை வச்சு எப்படா பணம் பண்ணலாம். தப்பானது கிடையாது, அதை நான் தப்புன்னு சொல்லலை. நாம் அந்த அளவுக்கு இந்த கலியுகத்தில் மாட்டின்னு கஷ்டப்படுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது இன்னும் சின்ன திடகாத்திரமாக இருக்க ஆள்னு வைங்க. இப்போ நமக்குலாம் வயசாகிடுது, இங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் சின்ன பசங்கன்னு வைங்களேன், சின்ன பசங்களாம் உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது ரத்தம் வர்றதுன்னு வைங்க, அவளுக்கு கண்ணை தரலான்னு எண்ணம் வரும். ஆனால் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும், யார் கண்ணை தரலாம்? இவா உக்காந்துட்டு, டேய் நீ கண்ணை கூடல, ஏன்னா நீ கண்ணை கூடம்மா, நம்ம ஆர்டர் போட்டுருவோமா, எங்கேயாவது போய் வாங்கிட்டு வருவோமா? அப்போது நமக்கு தரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருத்துன்னு வைங்கோ. பாகவதத்தில் 9 பக்தி நிலைகள் சொல்கிறார். 9ஆவதாக இருப்பது ஆத்ம நிவேதம். உடம்பு இல்லை, ஆத்மாவையே நம்ம என்ன பண்ணணும், நிவேதனம் செய்ய வேண்டும். நம்ம உடம்பையே வச்சு நம்ம கஷ்டப்பட்டு கிடக்கோமே, இந்த உடம்பு நம்ம கிடையாது இல்லை இல்லையா? அந்த உடம்பு என்ன நம்ம கடைசி திருப்பி அந்த வேற ஒரு புராணத்தில் பார்ப்போம் நம்ம. அப்போது என்ன பண்ணுறார், இதை என்னால் தாங்க முடியல, ஊனுக்கு ஊன் கொடுப்பது அப்படின்னு ஒரு பழமொழி ஞாபகம் வர்றது. அந்த அம்பு இருக்கு இல்லையா, உடைச்சார், கண்ணை பேத்து எடுத்து, இதெல்லாம் நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சது தான். எடுத்து எந்த வினாடி அப்பினாரோ இந்த கண்ணிலேருந்து, இப்போ பைப்பு மேலே ஒரு மாமா வால் மூட போனாரே, இந்த வால்வை மூடனா இந்த வால்வை தனி பிச்சுன்னு அடிக்கும், பிளம்பர் வேறு வரமாட்டான். ஆனால் இவர் யார், இந்த கண்ணை அப்பியவர் தான் பிளம்பர் முதல்ல. ஏன் இந்த பைப்பில் வர்ற ஜலத்தை அடைச்சி விட்டு பார்த்தா இந்த பைப்புலேருந்து ஜலம் வந்தது. இப்போ என்ன யோசிக்கிறார், அப்பா இன்னொரு கண்ணையும் எடுத்து வச்சுடலாமா? இப்போ பாருங்க, இறைவன் முதல் கண்ணை பிக்கும் போதே தடுத்துருக்கலாம்ல, தடுத்தாரா? தடுக்க மாட்டேன். நீ எவ்வளோ தூரம் போகிறேன்னு நான் பார்க்குறேன். இதில் இன்னொரு சூக்ஷமும் இருக்குது. முதல் கண்ணை எடுத்து வைத்ததுக்கு அப்புறமா தான் 2வது கண்ணை தடுத்தார். அவர் பேக்கலை. ஏன் சொல்லுங்க, இறைவனை விட அடியாரின் பெருமை என்பது ஒரு படி மேலே இல்லையா? இறைவனை விட அடியாரின் பெருமை ஒருபடி மேலே. ஏன்னா இறைவன் எங்கே இருக்கிறார், அடியாரின் உள்ளத்திலே இருக்கிறார். அப்போது ஒரு படி மேலே இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனாரின் கண்ணை அப்பிய திண்ணனாரின் கண்ணு அந்த சிவலிங்கத்துக்கு மேலே போனதுக்கு அப்புறமா அந்த சிவலிங்கத்துக்கே அருள் வந்தது. நல்லா கவனிக்கணும். இதனால தான் நம்ம முதல் கண்ணை எடுத்து அப்பிய பிறகும் 2வது கண்ணை அப்ப வேண்டாம் தடுத்தது தன்னுடைய கண்ணு தான். அவர் கண்ணு போனதுக்கு அப்புறம் தான் இறைவனே அருளை அதிகமாக கொடுக்குறார் இல்லையா? தடுத்துட்டார். வேண்டாம்ப்பா, கண்ணப்ப நில்லு, என்னோட வந்துரு, இதுக்கு மேலே என்ன பண்ண வேண்டாம்,
நீ இந்த பூமியில் இருந்து கஷ்டப்பட வேண்டாம். அர்ஜுனன் தான், வேறு யாரும் இல்லை. அர்ஜுனுடைய மறுபிறவி. அதனால தான் வில்லம்புல அவ்வளவு கை தேர்ந்திருக்கிறார் இல்லையா அவர். அப்போது அந்த இடத்துல அது இன்னொன்று, செருப்பு காலால் குறி வச்ச ஆள் நம்மால். இன்னும் என்ன பண்ணலை, சிவலிங்கத்தை என்னென்ன பண்ணக்கூடாதோ, ஒரு விக்கிரகத்தை என்னென்ன பண்ணக்கூடாதோ அனைத்தையும் செய்தவர் திண்ணனார். ஆனால் யாருக்கு மோட்சம் கிடைச்சது 6 நாளில்? இப்போ திருநாவுக்கரசருக்கு 82 வயசு, உடம்பு பூரா நோய் பிரதட்சணம், அங்க பிரதட்சணம் பண்ணிட்டே போனார், அவருக்கு மோட்சம் கிடைக்கல. 82 வயசாச்சு இல்லையே. ஆனால் இவருக்கு அவரை ரொம்ப அனுஷ்டானமாக எல்லா கோயில்லையும் போய் உழவார பணி செய்து மனுஷாலாம் இருக்கணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டார். அவருக்கு மோட்சம் தர்றதுக்கு 82 வயசு, இல்லாத நோய் இல்லை அவருக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆனால் அவருக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. இவன் பாருங்க, சிவலிங்கத்தை எட்டி வைச்சார், காரி துப்பினார். ஆனால் என்ன விஷயம் இதில் ஒளிஞ்சிருக்கு, இவருக்கு கல்வி என்பது உச்சத்திலே இருந்தது. கல்வி எப்படி சுவாமி இருக்கும்? ஏன்னா பெரிய புராணத்திலே அப்படி தான் சொல்கிறார். இருக்கிறதுலே படித்தவர் யாரா? கண்ணப்பர் தான் பயங்கரமாக படித்தவரான் இருக்கிறதுலையே, திருநாவுக்கரசரை விட எல்லாரை விடவும். ஏன்னா அவரிடத்திலே அருள் இருந்தது. அருள் யாருக்கு இருக்கும்? அன்பு இருக்கிற இடத்திலே அருள் இருக்கும். யாருக்கு அருள் இருக்கும்? யார் அன்பு இருக்கும்? யாரிடத்திலே பண்பு இருக்கிறதோ அவரிடத்திலே அன்பு இருக்கும். யாருக்கு பண்பு இருக்கும்? யாரிடத்திலே பணிவு இருக்கிறதோ அவரிடத்திலே பண்பு இருக்கும். அப்போ யாருக்கு பணிவு இருக்கும்? யார் ஒருவர் கல்வியை கற்று அறிவை வெளிப்படுத்துகிறார்களோ அவரிடத்தில் மட்டும்தான் அங்கே பணிவு என்பது இருக்கும். அப்போ இந்த அருளை இவர் காமிச்சிருக்கார். அப்படி இருக்கிறதுலே கல்வியாளர் யாரு? அந்த வேடுவனாக இருக்கக்கூடிய திண்ணனார் என்று அழைக்கப்படக்கூடிய கண்ணப்ப நாயனார் தான் பயங்கரமாக படித்தவரான். பாருங்கள், இதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் PhD போய் வாங்கி எல்லாம் பண்ணாதான் நம்ம படித்தவா அப்படின்னு. ஒன்றுமே வேண்டாம். அந்த மனசில் கொஞ்சம் கூட களங்கம் இல்லாமல் என்ன பண்ணணும்? நாம் செய்யக்கூடிய வேலையை செய்தாலே அதுவே போதுமானது. இப்போ என்னாச்சு? தலைமுடி பார்த்தோம், கணம்புள்ள நாயனார். 2வது கண்ணப்ப நாயனார் பார்த்தோமா? 3வது கேள்விப்பட்டிருக்கலாம், ரொம்ப அவ்வளோ பெரிய விமர்சையான நாயன்மார் கிடையாது இவர். கலிய நாயனார்னு பேர்.